இலங்கை போர்க்குற்றம் குறித்து அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் தொடர்பாக இலங்கை தமிழ் அமைப்புகளிடம் ஒற்றுமை இல்லாதது வருத்தம் அளிப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் எமது சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் இந்த கருத்தை கூறியுள்ளார். இந்த விஷயத்துல வெவ்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுது, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. இது ஏற்கத்தக்கது அல்ல, இதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கு, நாங்க பிளவுபட்டிருக்கோம் அப்படின்னு சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொல்றாரு. நீங்க சொல்றீங்க, ஏற்கனவே சொன்னீங்க, திரு ஸ்ரீதரனும் கூட நாங்க முழுமையா ஏற்கல அப்படிங்கிறாரு. ஆனந்தி இது ஏமாற்றக்கூடிய வேலை, சர்வதேச சமூகம் இது ஏமாற்றி இருக்கிறது இலங்கையை அப்படிங்கிறாங்க. யூர் இன் டிஃபரண்ட் வாய்ஸஸ், ஒரே கூட்டமைப்பு ஆனால் வெவ்வேறு குரல்கள்ல பேசுறீங்க. இல்ல, அது ஒரு சாபக்கேடு. எங்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் போனதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அது ஒரு ஜெனீவாவில் வந்தும் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பேசுவது என்பது ஒரு ஒட்டுமொத்த பிரச்சனையை ஒன்றாக நின்று எங்களுடைய தமிழ் சமூகம் பார்க்கவில்லை என்பது உண்மையிலே கவலை தருகிறது. இது தீர்க்கப்பட வேண்டிய விடயம். நாங்கள் இப்படியே இருந்தோம் என்றால் பல பேருக்கு சந்தர்ப்பங்களை நாங்கள் கொடுப்பதாக அமையும். ஆகவே இது வருத்தம் தருகின்ற விடயம். தமிழருக்குள் எங்களுடைய சமூகத்துக்குள் ஒற்றுமை இல்லாது ஒவ்வொருவர் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகின்ற வாய்ப்பை நாங்கள் அதுவும் ஜெனீவாவிலே சொல்லுகின்ற போது வருத்தம் அளிக்கிறது. அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். எங்களுக்குள் நிச்சயமாக அந்த பிரச்சனை இருக்கிறது, அது தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக ஆழமான கருத்தாக இருக்கிறது.